2020 வந்து பார்த்தோம்னா அரௌண்ட் த சேம் ஜூலை ஆகஸ்ட்ல வந்து ஒரு பிட்காயினுடைய விலை வந்து $11,000. $11,000. இன்னைக்கு வந்து பார்த்தோம்னா $1,23,000 போயிட்டு இப்போ $1,19,000 கிட்ட இருக்கு. ஸோ கிட்டத்தட்ட நீங்க சொன்ன மாதிரி பிகினிங்ல சொன்ன மாதிரி ஒரு பிட்காயின்கிறது வந்து $1 கோடி வந்துச்சு. ஸோ இப்போ வந்து என்னன்னா, ஓகே பிட்காயின் வந்து பயங்கரமா ரிட்டர்ன் வருது, இப்போ எல்லாருனாலையும் $1 கோடி கொடுத்து வாங்க முடியுமா அப்படின்னது வந்துன்னா நிறைய பேர்னால முடியாது. அதனால பிட்காயின் என்ன பண்ணிட்டாங்கன்னா, நிறைய அதை வந்து ஒரு 100 மடங்கு 1000 மடங்கு பிரித்து நீங்கள் ஈவன் கம்மியாக ஒரு ஃபியூ தௌசண்ட்ஸில் கூட நீங்கள் பிட்காயின் வாங்கலாம். இந்த பிட்காயினில் வந்து என்ன இதுனா, கவர்மெண்ட் வந்து ஈவன் டுடே இட் இஸ் நாட் ரெக்கக்னைஸ்ட். இது வந்து ஒரு கரெக்டான ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டுங்கிறது இந்தியன் கவர்மெண்ட் ஷேர் மார்க்கெட் மாதிரி கிடையாது, அது மாதிரி அதெல்லாம் ரெக்கக்னைஸ் கிடையாது. அண்டு யாரும் இதுக்கு வந்து ஒரு ரெகுலேட்டரும் கிடையாது. ஓகே, அதோடு இல்லாமல் கவர்மெண்ட் என்ன சொல்லியிருக்காங்கன்னா 30% வந்து டேக்ஸு, 1% டிடிஎஸ். ஓகே, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம என்ன சொல்கிறோம், அது வந்து 10 மடங்கு வந்திருக்கு அப்படின்னு சொல்கிறோம். யாராவது ஒருத்தர் வந்து $1 லட்ச ரூபா இன்னைக்கு போட்டிருந்தாங்கன்னா இன்னைக்கு $10 லட்ச ரூபா.